யாருக்கெல்லாம் நாடகம்னா ரொம்ப பிடிக்கும்? கொஞ்சமா பிடிக்குமா, நிறைய பிடிக்குமா? சரி, அப்ப நம்ம ஒரு நாடகம் பார்க்கலாமா? யாரெல்லாம் ரெடியா இருக்கீங்க பார்க்கறதுக்கு? இன்ட்ரெஸ்டா இருக்கா? ஜாலியா இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா நாடகத்தை? அப்ப எல்லாரும் அமைதியா இருந்து கேட்பீங்களா? ஓகே. சரி, இப்போ நாடகம் வந்து நடிக்க வருவாங்க. ஓகேவா? ஒருத்தரையும் காணோம். எங்கடா போனாங்க? சே, ஸ்கூலுக்கு வந்திருக்கேன், ஒன்றும் இல்லை. ஏமா அந்த பேக்க கொடுமா. ஏமா என் பேக்க விட நாம ஸ்கூலுக்கு போறேன். பூரா வாழா வழியில பாறங்களை நிமிட்டி வச்சிருக்காங்க. தலைவர ஏடோ ஏதோ பழி எடுத்து போனா வழிய விடு. எங்க டீச்சர் லேட்டா போனா ஆடிப்பாவ. இல்லை வாங்க. பரிசுத்தவான் வந்துட்டாரு. ஆமா. பேக் என்ன இப்படி இருக்கு? ஏ ஆமா, எங்க அம்மா ஹேண்ட்பேக்கு. ஐயோ ஐயோ, நீ ஸ்கூலுக்கு வரீங்க, சும்மா ஏதோ வந்து மறதியில யாருதான் வரா? ஒருத்தர் வருது கிடையாது, ஒண்ணும் கிடையாது. மறதியில பேக்க தூக்கி இதை தூக்கிட்டுலாம் எவ்வளவு பெரிய மறதி. ஹோம்வொர்க் செஞ்சியா? நான் என்னைக்கு செஞ்சேன்? ஒரு நாள் செஞ்சதுல. எங்க படிப்பாளி தான் நல்லா செய்வாரு. ஆமா, எப்படி செஞ்சிருப்பாரு மட்டும் பாருங்க. நான் ஹோம்வொர்க் நோட்டுல போட்டு கடலை வாங்கி தின்னுட்டேன் பாத்துக்க. அம்மாடி, வீட்டுக்கிட்ட கடலை வந்தாங்க. ஹோம்வொர்க் நோட்டு எல்லாத்தையும் போட்டு 10 ரூபாய்க்கு கடலை வாங்கி தின்னுட்டேன். சரிதான். ஆமா, பரிசுத்த டீச்சர் கடை என்ன செய்வா? டீச்சர் கேட்டா அதாவது என்னக்கெல்லாம். ஆமா, இவ்வளவு யோக்கியமா காலையில முன்னகட்டி வந்துருதாவ. டீச்சர்ட்ட நம்மகிட்ட அடிகள் விட. அவன் படிப்பாளி. ம், ஜோம் பண்ணிட்டு தான் தர வருவாரு. ஒரு பெரிய யுவர். டீச்சர் அமைதியா இருக்கா? என்ன பாடம் சொல்லு ஒண்ணுமே கேட்க மாட்டீங்க. அது தூக்கமால படிச்சாலே அப்படிதான் இருக்கும். நம்ம படிப்பாளி அவன் எவ்வளவுதான் இதாலும் அவன் பாடு இருக்கான். இவமெல்லாம் நல்லவனா இருந்துட்டு டீச்சர் நம்மட சண்டை விட்டுருதானே. ஓவரா பைபிள் வசிக்கிறான், ஜோம் பண்றான். உங்க படிக்கிறதுக்கு வந்தா அவன் என்ன மண்டவளை சைசியம் பாரு. காலையிலேயே முழங்கால் படி ஜோம் பண்றான். ஜோம் பண்ணாம பாடு புக்கத்தை எடுக்க மாட்டாங்களாமா. ஆமா, நான் பேக்கே மறந்துட்டு வந்து ஜோம் பண்ணாம பாட புக்கு எடுக்க மாட்டாங்களாம், படிக்க மாட்டாங்களாம். ஒண்ணுக்கு வந்தா போகணும்லாப்பா டீச்சர் டீச்சர் அப்படிங்க யோக்கியமா பேக்கத்துக்கு உள்ள என்ன கலாண்டுருவான். யோக்கியம் வரான். பார்த்துக்கிடுங்க எவ்வளோதான் இருக்குங்க. சரிண்ணே, நம்ம அங்கடி போயிட்டு வருவோமா? போயிட்டு வருவாங்க. சே, நம்ம எல்லாருக்கும் சுவிசேஷம் சொன்னோம். ஆனால் இவங்க 2 பேரும் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, நம்மளை ரொம்ப காயப்படுறாங்க. ஆனால் இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல முடியலையே, ரொம்ப தயக்கமாக இருக்குதே. இவங்களுக்கு எப்படியாவது சுவிசேஷம் சொல்லணுமே. ஏசப்பா, நான் இவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லலை, எனக்கு சொல்கிறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும். சரி, நம்ம தூங்குவோம். இது என்ன இடம்? ஒரே கூட்டமா இருக்கு. என்ன, ஒரு ரேஷன் கடைக்கு வந்திருக்கீங்களா? அரிசி போடுறாங்களா? பருப்பு போடுறாங்களா? பாமாயிலா? எவ்வளவு கூட்டமா இருக்கு. இது என்ன இடம்? ஒரே புகை மூட்டமா இருக்கு. இவங்களாம் யாரு? ஓ, இது பரலோகமா? என்ன எங்கேயோ வந்திருக்கோமே. சிப்போரால், நீங்கள் பூமியில் வாழும்போது என்னை இரட்சகராக ஏற்றுக்கொண்டபடியால் பரலோகத்தில் இடம் உண்டு.
இந்த சிஸ்டருக்கு நான் சுவிசேஷம் சொல்லியிருக்கேனே. இவங்களே பரலோகம் போயிட்டாங்க, அப்ப நமக்கும் பரலோகம் உண்டு, ஜாலி. சாலமோன், உங்களுக்கு பரலோகத்தில் இடமில்லை. எனக்கு இடம் இல்லையா? நான் என் கூட இருந்தியே, நீ எனக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கலாம்ல. என் கூட தானே இருந்த, உன் கூட தானே விளாண்டேன், உன் கூட தானே நக்கல் பண்ணி சிரிச்சேன், எல்லா காரியமும் உன் கூட தானே நின்னேன். நீ என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. என்னை நரகத்துக்கு கூட்டு போகிறாங்க, என்னை நரகத்துக்கு கூட்டு போகிறாங்க, எல்லாரும் என்னை நரகத்துக்கு கூட்டு போகிறாங்க, ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல. அப்பா நான் பரலோகம் போயிருவேன்ப்பா. யாக்கோபு, கேட்டு கேட்டு உங்களுக்கும் பரலோகத்தில் இடமில்லை. நீங்கள் என்னை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாதபடியால் பரலோகத்தில் இடமில்லை. என்னது? எனக்கு பரலோகத்தில் இடம் இல்லையா? உன் கூட தானே விளாண்டேன், உன் கூட தானே இருந்தேன், இயேசு பத்தி என்னைய சொல்லியிருக்கலாம்ல. பாத்தியோ? ஐயோ ஐயோ வா. நான் நல்லா ஜெபம் பண்ணுவேன், எப்பவுமே ஏசப்பா பிள்ளையா தான் இருந்தேன். நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கேன், கண்டிப்பா எனக்கு பரலோகம் உண்டு. சுபாஷ், உங்களுக்கு பரலோகத்தில் இடமில்லை. என்னது? எனக்கு பரலோகத்துக்கு இடம் இல்லையா? எத்தனை முறையோ சுவிசேஷம் சொல்லும்படி சொல்லியும் சுவிசேஷம் அறிவிக்காதபடியால் பரலோகத்தில் இடமில்லை. ஐயோ, எனக்கு பரலோகத்துக்கு இடம் இல்லையா? அப்ப நான் நரகத்துக்கா போவேனா? நான் நரகத்தான் போவேனா? ஐயோ ஐயோ, நான் அப்ப கனவா கண்டேன், கனவுலையா? ஐயோ, அப்போ சுவிசேஷம் சொல்லாம இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாதா? கூட படிக்கிறவங்களுக்கு ஏசப்பா பத்தி சொல்லலட்டா பரலோகத்துக்கு போக முடியாதா? நம்ம ஏசப்பா பிள்ளையா இருந்துட்டு மற்றவங்க யாரையும் ஏசப்பாக்கு நேரம் நடத்தட்டா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாதா? இல்லை, இப்போ எந்திரிச்சு வேலையா கூட உள்ள எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்காகவும் ஜோம் பண்ணி அவங்களுக்காக ஜோம் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். பிள்ளைங்களா, நீங்களும் உங்க கூட படிக்கிறவங்களுக்கு ஏசப்பா சொல்றீங்க தானே? சொல்றீங்களா? நம்ம பரலோகத்துக்கு போகணும் தானே? பரலோகத்துல தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், நரகத்துல ரொம்ப அக்னியமா இருக்கும், கந்தகமா இருக்கும், அங்க ரொம்ப வேதனைப்படுவோம், ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம கூட இருக்க பிள்ளைங்களுக்கெல்லாம் ஏசப்பா பத்தி சொல்லுவோமா? சொல்லுவீங்களா நீங்க? அப்ப நம்ம ஜோம் பண்ணுவோமா? ஏசப்பாட்டா நம்ம இதற்கு நிறைய சொல்லாம இருந்துட்டோம்ல, நம்ம ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டு நம்ம ஜோம் பண்ணுவோமா? எல்லாரும் முழங்கால் படிக்கலாமா? கண்களை மூடலாமா? ஏசப்பாட்ட கேட்கலாமா? எங்கள் அன்புள்ள ஏசப்பா, எல்லாம் சொல்லலாம், எங்கள் அன்புள்ள ஏசப்பா, இந்த வேலையிலும் எனக்காக என் கூட படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நான் உங்கள்கிட்ட ஜெபம் பண்ணுறேன்ப்பா. நீங்கள் உங்களை அறியும்படியாக என்ன தேர்ந்தெடுத்ததுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். இன்னும் என் கூட படிக்கிற என்னோட ஃப்ரெண்ட்ஸுகள் எல்லாம் உங்களை பற்றி அறியாமல் இருக்கிறாங்க ஏசப்பா. அவங்களுக்கெல்லாம் உங்களை பற்றி சொல்ல எனக்கு உதவி செய்யுங்க, அவங்களும் பரலோகத்துக்கு வரணும் ஏசப்பா. நீங்கள் எனக்கு உதவி செய்யப்படுற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி, ஜெபத்தை கேட்ட கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. ஆமே. நல்லா கரங்களை தட்டலாமா? பிடிச்சிருந்துச்சா?